நம்முடைய கூட்டணி கட்சி பேர்லாம் சொல்லிட்டோம். நம்ம நிறைய பேர் இருக்கீங்க. அண்ணன் புரைத்தம்பன் இருக்கீங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி, நம்முடைய அருமை தம்பி செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம், அதே போல மாநில பொறுப்பாளர் அண்ணன் வக்கீல் ராஜேந்திரன், பொன் ராஜேந்திரன், விமல் சோமு, வக்கீல் சரோஜினி, கணேஷ்குமார், ஆர்.வி. பாண்டியன், ரியல் ரங்கராஜ், முத்துசாமி, அண்ணன் ஆர்.எஸ். திருமுகம், ரம்யா வேணுகோபால், சிடிசி மண்டல செயலர் செல்வராஜ், அவைத் தலைவர் சிங்கை முத்து, லீலாவதி உன்னி, சிங்கை வசந்தி, பீளமேடு அண்ணன் துரைசாமி, அண்ணன் பொருளாளர் பார்த்திபன், பொதுக்குழு உறுப்பினர்கள் மனோகரன், சிங்கை பாலன், சிங்கை அம்புஜம், பொன்சங்கர பொன்னுசாமி, சார்பணி செயலாளர்கள் அண்ணன் லாரோடு ராதா, பேரவை பிரபாகரன், குணசுந்தரி, பப்பையா ராஜேஷ், அசோக்குமார், மணிகண்டன், வழக்கறிஞர் சந்திரசேகர், கே. சக்திவேல், அமீது, எம்.எஸ். மணி, டாக்டர் கணேசன், கனகராஜ், எஸ்.ஆர். ரவி, தமிழ்முருகன், ஜெயகோபால், பாடகர் குத்புரி, பகுதி செயலாளர்கள் செல்வகுமார், காட்டூர் செல்வராஜ், எம்.ஜி. ராஜ்குமார், இலக்கணை ஜெயபால், ஜெயகணேஷ், அதே போல சிங்கூர் தொகுதி தம்பு என்கிற மௌனசாமி, இது தெற்கு தொகுதியா, உலகநாதன், வெள்ளிங்கிரி, சிவமணிகண்டன், சிவகுமார், சாரமேடு சந்திரசேகர், வடக்கு தொகுதி ராயப்பன், கிருஷ்ணசாமி, நடராஜன், காலனி கருப்பையா, வெண்டாமரை பாலு, நடராஜன், கிருஷ்ணசாமி, கமலா ராஜன், அவ்வளவுதானே சொல்லியாச்சு. ராயப்பன் சொல்லியாச்சு, மாநில பொறுப்புல மாநில பொறுப்பு சொன்னல, வழக்கறிஞர் மனவன் அவருதான், வேற தொகுதி மாறி வந்து உங்க மேல அன்பு போல இருக்கு. பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கூட்டணி கட்சியுடைய பொறுப்பாளர்களே, அதிமுக பொறுப்பாளர்களே, அனைத்து டிவிஷன் செயலாளர்களே, எங்களுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்களே, மேடைகளே, இந்த அரங்கில் இருக்கக்கூடிய கழகம் மற்றும் கூட்டணி கட்சியுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், தொண்டர்களுக்கும், தோழர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், எந்த செயலை கொடுத்து இவ்வளவு பிரஸ் வந்து நிக்கல, பூராமே கேமராவா இருக்குது. அத்தனை பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கீங்க, அவர்களுக்கும் நன்றி. இன்றைக்கு தெற்கு தொகுதி ஒரு விஐபி தொகுதியா மாறிடுச்சு. ஆனா அம்மன் எப்ப போலதான் இருக்கார். 2016 வெற்றி பெற்றார். அதே போல 21 பக்கத்து தொகுதி வடக்கு போனார். தெற்கு தொகுதியில் நம்முடைய சகோதரி மாணவி சீனிவாசன் வெற்றி பெற்றார். ஆகவே நம்ம கூட்டணிக்குள்ள தான் தொடர்ந்து தொகுதி இருக்கு. அது மட்டுமல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின போது இந்த தொகுதியெல்லாம் சேர்ந்துதான் அப்பொழுது மதுரை, கோவை மேற்கு தொகுதி ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்ற தொகுதி அதுதான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. 2006 தெற்கு வடக்கா கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளவுதான். ஆகவே இது அதிமுக கோட்டை எப்ப காலங்காலம் தலைவர் காலத்திலிருந்து இதுவரையிலும் இன்றைக்கு அற்புதமான கூட்டணி இருக்கு. நமக்கு அந்த தொகுதியில் ஸ்ட்ராங்கா பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. இப்ப சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு சகோதரி தான் மாணவி சீனிவாசன். ஆகவே யார் வந்து நின்றாலும் நமக்கு கவலை கிடையாது. அம்மன் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. ஏனென்றால் நம்முடைய மண்ணின் மைந்தர் ஸ்கூட்டரே எல்லா பக்கம் போவாரு, வாக்கிங் போகும்போது பொதுமக்களை சந்திப்பாரு. நம்முடைய மக்களோடு மக்களாக நம்மில் ஒருவராக இருக்கக்கூடிய அற்புதமான வேட்பாளர். அது மட்டுமல்ல, ஒரு எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா அம்மன் அர்ஜுனன் தான். எந்த நேரத்திலும் அவர் சந்திக்கலாம், மக்களோடய இருப்பார், வீட்டில் இருப்பார், நீதிமன்ற இருப்பார், எம்எல்ஏ ஆபீஸில் இருப்பார். ஆகவே இன்னைக்கு நம்முடைய கோவை மாவட்டத்தில்
நாம் என்ன செய்தோம் என்றுதான் மக்கள் பார்ப்பாங்க. கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை நம்ம கொடுத்திருக்கிறோம், யாரும் மறுக்க முடியாது. அதிகமான திட்டங்கள் தெற்கு தொகுதி தான் ஹெட் குவார்டர்ஸ். கோவை மாவட்டத்துக்கு தெற்கு தொகுதியில் தான் கலெக்டர் ஆபீஸ் இருக்குது, கமிஷனர் ஆபீஸ் இருக்குது, எஸ்பி ஆபீஸ் இருக்குது, மெயின் தாலுகா ஆபீஸ் அங்கதான் இருக்குது, தீயணைப்பு நிலையம் மெயினா இருக்குது, அரசு மருத்துவமனை அங்கதான் இருக்குது, இன்னும் சொல்லிட்டே போலாம், மாநகராட்சி பில்டிங் அங்கதான் இருக்குது. எல்லாமே ஹெட் குவார்டர் அங்கதான். அதிகமான திட்டங்களை அங்கதான். ஸ்மார்ட் சிட்டியிலேயே இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது இந்தியா முழுவதும் 100 ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தார், 100 மாநகராட்சி. அதில் அம்மா அவர்கள் பாரத பிரதமர் மோடிஜி கிட்ட கேட்டு 11 மாநகராட்சிக்கு தமிழ்நாட்டில் அதிகமா வாங்கி கொடுத்தாங்க, பாரத பிரதமர் கொடுத்தார். அதுல கோயம்புத்தூர்ல அதிகமான திட்டங்கள் இந்த தெற்கு தொகுதியில் இருக்கு. அது மட்டுமல்ல, எடப்பாடி இருக்கும்போது கேட்டு வாங்கி நான் அவர் எப்ப பார்த்தாலும் தொகுதியில் ஒரு காலேஜ் வேணும் கேட்டார். 2001 தேர்தலுக்கு முன்னால் தெற்கு தொகுதிக்கு தனியாக ஒரு மகளிர் கல்லூரியை பெற்று தந்தோம். அரசு மருத்துவமனை மேம்படுத்தி கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பண்ணி எல்லா சிகிச்சையும் அங்க இருக்கு, எல்லா சிகிச்சையும் அங்க நடக்குது. இன்னைக்கு தெற்கு தொகுதியில என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். கலெக்டர் புது பில்டிங் கட்டி கொடுத்தோம், எஸ்பிஆர் புது பில்டிங் கட்டி கொடுத்தோம், ஸ்டேடியத்தை புதுப்பிச்சோம், நேரு ஸ்டேடியம் இருக்குது, சத்தமெல்லாம் நிறைய திட்டங்கள் அங்க நடந்திருக்கு. ஆகவே இன்றைக்கு உக்கோட குளங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அங்க போனாலே முகத்தை பொத்திக்குவாங்க, அப்படி வாசம் அடிக்கும். நீங்க அந்த குளங்கள் எல்லாம் எப்படி மேம்படுத்திருக்கிறோம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில். அதுவே கோயம்புத்தூருக்கு இந்த பாலங்கள் எடுத்து அதிகமாக வரும். திருச்சி ரோட்ல பாலம் சிங்கநல்லூருக்கும் தெற்கு தான், அதே போல அவனாசி ரோடு பாலம் அது தான். ஆகவே இன்னைக்கு உக்கோட பாலம் அது இங்க இவங்களுக்கு வரும், என்னோட தொண்டாம் தொகுதிக்கு வரும். எப்படி இருந்தாலும் தெற்கு தொகுதியில் வராம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட முதல்லயே ஒரு விஐபி தொகுதி அது. புதுசா யாரும் செந்தில் பாலாஜி 10 முக்கியமான தொகுதி தெற்கு தொகுதி. ஆகவே நம்முடைய தொண்டர்கள், கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம செய்த சாதனைகள் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். கொரோனா நேரத்தில் நம்ம பாதுகாத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, திமுக 5 ஆண்டு காலத்தில் எந்த திட்டமே செய்யல, எந்த திட்டமும் செய்யவில்லை. ஏதாவது நம்ம கொண்டு வந்த திட்டங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வச்சாங்க. புதுசாக திட்டம் செஞ்சாங்களா? எதுவுமே செய்யல. இன்னைக்கு கோயம்புத்தூர் அவசியமான திட்டம் எத்தனை இருந்தது? சிங்கனூர்ல ஒரு மேம்பாலம் இல்லையா, அதுக்கு பின்னால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்திக்கடோனா திட்டம், செகண்ட் ஸ்கீம், இப்படி பல்வேறு திட்டங்கள் இருந்தது. கோயம்புத்தூருக்கு ஒரு விளையாட்டு அரங்கம் நம்மளாம் முயற்சி பண்ணி ரெடி பண்ணோம், அது வரல. ஆகவே எதுவுமே செய்யாம இந்த 5 வருடத்தை முடிச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு திமுக ஆட்சியில செய்த சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. ஒவ்வொரு குடும்பம் சாதாரண ஒரு சின்ன ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க கூட திமுக ஓட்டு போட மாட்டான். ஏன்னா கரண்ட் பில் அவ்வளவு கட்டுறாங்க, சொத்து வரி அவ்வளவு கட்டுறாங்க. இன்னைக்கு எங்கேயுமே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இளைஞர்கள் முழுமையா இன்னைக்கு கெட்டு போயிட்டாங்க. இங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான், போதை போல் நடமாட்டம், காவல்துறை வேலையே செய்வதில்லை. ஆகவே இன்னைக்கு ஒரு ஆட்சினா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எதுக்கு தொடர்ந்து கோவை மாவட்ட மக்கள் அதிமுக வாக்களிக்கிறாங்க? 2006 10 ஜெயிச்சோம், அப்ப திருப்பூர் சேர்ந்தது 14 10 ஜெயிச்சோம். 2011 முழுமையா எல்லாம் வெற்றி. 2016 9 தொகுதி, 2021
10, அவனா சேர்த்து 11 தொகுதி. 2026 அவனா சேர்த்து 16 தொகுதி வெற்றி வருவோம். ஏன்னா கோவை மாவட்ட மக்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சி வந்தால்தான் பாதுகாப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு மத்தியிலே பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரச்சார கூட்டத்துக்கு வந்தார். 3 கூட்டம் நடந்தது. 3 கூட்டத்துக்கு நான் பொறுப்பாளராக இருந்தேன். பாத்தீங்கன்னா தெளிவா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? கண்டிப்பாக அதிமுக ஆட்சி என்டிஏ ஆட்சி வரும். இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சர் வருவார். சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும். மீண்டும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எப்படி சட்ட ஒழுங்கு செயல்படுத்தினார்களோ, மாநிலத்தை காவல்துறை கட்டுக்குள் வைத்தார்களோ, அதே போல செயல்படுத்தப்படும் பாரத பிரதமரே இன்னைக்கு பிரச்சாரத்தில் சொன்னார். அம்மா பேர சொல்லி. ஆகவே அம்மா இருக்கும்போது போலீஸ் எப்படி இருந்தாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருந்தது? எடப்பாடியா இருக்கும்போது 6 தூர போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷன் பாரத பிரதமர் மோடிஜி விட்டு விருது வாங்கணும். அவ்வளவு கட்டுப்பாட போலீஸ் இருந்தது, பாதுகாப்பு கொடுத்தாங்க. போலீஸ் என்ன பண்றாங்க? மீண்டும் சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னா கோவை மாவட்ட மக்களுக்கு தெரியும் அதிமுக ஓட்டு போடுவாங்க, அதிமுக கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இங்கே நம்முடைய அம்மனாஜனுக்கு 2 சின்னத்துக்கு வடக்குல வேட்பாளர் அறிவிக்கல. யாரை வேட்பாளர் அறிவித்தாலும் இன்னைக்கு தாமரை சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள். ஆகவே இன்றைக்கு நான் 21 தொகுதி போன பார்த்தேன். அதுல 16 தொகுதி ஜெயிச்சோம். நம்ம மாதிரி வெற்றி பெற்றா அதிமுக ஆட்சி மீண்டும் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் முழுமையாக வெற்றி பெற்றோம். இன்னைக்கு 21 தொகுதி நான் இன்சார்ஜ். கோயம்புத்தூருக்கும் நீலகிரிக்கும் திருப்பூருக்கும் போன முறை விட கூட்டணி கட்சிக்கு அதிக வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். போன முறை 3 தொகுதியில பாஜக கட்சி போட்டி போட்டாங்க. நம்முடைய தெற்குல, ஊட்டியில, தாராபுரத்தில் ஒவ்வொரு மாவட்டம் இன்னைக்கு ஒரு தொகுதி கூடுதலா 4 தொகுதியில பாஜக கட்சி அவனாதி சேர்த்து 4 தொகுதியில பாஜக கட்சி போட்டி போடுறாங்க. அதே போல மனது குளத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தடவை கூட்டணியில் 5 தொகுதி இன்னைக்கு போட்டி போடுறாங்க. 5 வெல்வோம். மீதி அதிமுக 21 வெல்வோம். எந்த மார்க்கத்து கிடையாது. திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். திமுக என்ன பண்றாங்க? திமுக என்ன செய்யறாங்க? எதுக்கு எடுத்தாலும் பாரதிய கட்சி இன்னைக்கு மத்தியில பாரதிய திமுக போட்டி. அவங்க உள்ள விட மாட்டோம், உள்ளே விட மாட்டோம். தேர்தல் சட்டமன்றத்துக்கு. தேர்தல் யாருக்கு? சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்காம டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு போட்டின்னா அப்ப எதுவுமே செய்யல. இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்களும் பாரதிய கட்சி தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு விளம்பரம் பண்றீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகமான திட்டங்களை கேட்டு பெற்றிருக்கிறோம். அதிமுக ஆட்சி இருக்கும்போது கொடுத்திருக்காங்க பாரத பிரதமர் அவர்கள். இன்னைக்கு 63,000 கோடி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு சென்னையில மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் ஒரே சேர்ச்சில எடப்பாடி முதலமைச்சர் 63,000 கோடி கொடுத்து இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சார். 11 மருத்துவக் கல்லூரி பாரத பிரதமர்கள் எடப்பாடியா இருக்கும்போது கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு. 11 மருத்துவக் கல்லூரி திமுக ஒன்று கூட கொடுக்கல. அது மட்டுமல்ல, அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் நான் தான் அமைச்சராக இருந்தேன். மற்ற மாநிலத்தில் கட்டாத வீடையும் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் போர் நடந்துட்டு இருக்குது. மற்ற நாட்டுக்கெல்லாம் எல்லாமே தட்டுப்பாடு, டீசல் பெட்ரோல் எல்லாம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியால இன்னைக்கு பாரத பிரதமர் முயற்சியால் சமீபோட 5 கப்பல் எல்லாம் பொருள் வந்திருக்குது. பாராட்ட வேண்டாமா? எதுக்கு அரசியல் பண்ணி மத்திய அரசு குற்றம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஒன்று மட்டும் சொல்றோம், இன்னைக்கு திமுகவுக்கும் மற்றவர்களுக்கும் எடப்பாடியார் அதிமுக ஆட்சி வருவது உறுதி, எடப்பாடி முதலமைச்சராக வருவது உறுதி. பாரத பிரதமரை கேட்டு அத்தனை திட்டங்களும் மீண்டும் அதிகமான திட்டங்கள் நாங்கள் தான் கொண்டு வர முடியும். எங்க கூட்டணி கட்சி மத்தியில இங்க மாநிலத்தில் அதிமுக கண்டிப்பாக அதிகமான திட்டங்களை கேட்டு பெற்று தருவோம். நாங்க வாங்கினோம். அதிமுக ஆட்சி இருக்கும்போது 16th பே கமிஷன், 15th பே கமிஷன் எல்லா நிதியும் நாங்க வாங்கினோம். உள்ளாட்சி தேர்தல் நடக்காத போது கூட நிதி ஒதுக்கி தந்தாங்க மத்திய அரசு. ஆதாரம் இருக்கு. ஆகவே இதெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. கண்டிப்பாக அதிமுக ஆட்சி உறுதி, மாற்று கருத்து இல்ல.
செய்த திட்டங்களுக்கு கோவை மாவட்ட மக்கள் வாக்களிப்பார்கள், தெற்கு தொகுதி மக்கள் வாக்களிப்பார்கள். எத்தனை திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். திமுக 5 வருஷம் ஒண்ணுமே செய்யல. நீ தைரியம் இருந்தா இதே போல செயல்கள் கூட்டம் போட்டு தெற்கு தொகுதியிலே செந்தில் பாலாஜி அவர்கள் இன்சார்ஜா இருக்காங்க, நீங்க ஏதாவது ஒரு திட்டம் கோயம்புத்தூர் செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்ப பார்ப்போம். ஏதாவது ஒரு திட்டம் செஞ்சு ஓட்டு கேளுங்க. அம்மனஞ்சன் அத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். நான் கொண்டு வந்த திட்டங்களுக்கு எல்லாம் அம்மனஞ்சன் உறுதுணையா இருந்திருக்காரு. ஆகவே அருமையான வேட்பாளர், ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும் அறிந்த வேட்பாளர், ஏதாவது பிரச்சனைனா ஓடி போய் நிற்கக்கூடிய வேட்பாளர், எளிமையான வேட்பாளர். ஆகவே நீங்கள் எல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர் வந்திருக்கீங்க, செயலில் கூட்டம். நீங்க அனைவரும் இந்த 20 நாட்கள் கண்டுச்சாமல் பாடுபட வேண்டும், சுழன்று பணியாற்றணும். நமக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை ஒதுக்கி வச்சிடணும். கூட்டணி கட்சி அதிமுக கூட்டணி தான் இன்னைக்கு அதிமுக தலைமையில் கூட்டணி பாஜக கட்சி, அதே போல அம்மா மக்களுடைய முன்னேற்ற கழகம், எல்லா கட்சியும் நம்ம தான் அரவணைக்கணும், நம்ம தான் கூப்பிடணும். கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க தான் பகுதி செயலர், ஒன்றிய செயலர், பகுதி செயலர், அதே போல வார்டு செயலர் எல்லாருமே மாநிலம் கூட்டணி கட்சி அரவணைச்சு போகணும். அதே போல வடக்கு தொகுதியில இன்னைக்கு பாரதிய கட்சி நிற்குது, அங்க வெற்றி பெறுவதற்கு நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே கேட்கணும். ஒரு குடும்பமா பணியாற்றணும். நமக்கு எதிரி திமுக தான். திமுக வீழ்த்தணும். மக்கள் தயாரா இருக்காங்க. யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. திமுக ஆட்சி போன்னு நினைக்கிறாங்க. எங்க போனாலும், ஒரு பஸ்ல ஏறினாலும், ஆட்டோல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், பிளைட்ல போனாலும், ரோட்ல போனாலும், ஒரு கடைக்கு போனாலும், எப்படியாவது இந்த ஆட்சி போடும், எப்படியாவது இந்த ஆட்சி போடும், எப்படியாவது நீங்க வந்திருக்கிறாங்க. அது அற்புதமான கூட்டணியை பாரத பிரதமரும் நம்ம எடப்பாடியார் அமைச்சிருக்காங்க. அற்புதமான கூட்டணி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் பல்வேறு கட்சிகள் இருக்காங்க. அண்ணன் ஜி.கே. வாசன் இருக்கார். அது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும். இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர் எல்லாம் எல்லா மக்களையும் சந்திக்கணும், வீடு வீடா போய் சந்திக்கணும். நம்ம பூத் கமிட்டி போட்டிருக்கோம், பிஜேபி பூத் கமிட்டி போட்டிருக்காங்க, மற்ற கட்சி போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் போடணும், எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்த இன்சார்ஜ் போடணும். போட சொல்லி இருக்கிறேன், போடுவாங்க. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்ந்து போடுவாங்க. நீங்க எல்லாருமே 20 நாட்கள் முக்கியமான நாள். 21ஆம் தேதி பிரச்சாரம் முடியும், 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவு முடியும் வரை நாம் கண்டுக்காமல் பணியாற்ற வேண்டும். இது நம்முடைய மான பிரச்சனை, நம்முடைய மான பிரச்சனை. நீங்க தயவு செஞ்சு நமக்கு எதிரி எல்லாம் நீங்க எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. இது நம்முடைய மாவட்டம், அவருடைய சொந்த ஊர். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உரிமையோட பணியாற்றுங்க. 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அம்மனுக்கு வெற்றி பெற உறுதி, எந்த மார்க்கம் கிடையாது. ஆகவே நம்முடைய பொறுப்பாளர்கள், பகுதி செயலாளர்கள், டிவிஷன் செயலாளர்கள், பூத் கமிட்டி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் பல்வேறு பொறுப்புகள் வாங்கிருக்கீங்க. எல்லாரும் தயவு செஞ்சு இனிமேல் கரெக்டா இன்னையிலிருந்து கவுண்ட் அண்ட் ஸ்டார்ட் கரெக்டா பணியாற்றணும். கூட்டணி கட்சி அரவணைக்கணும், எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பணியாற்றணும். முக்கியமா கவனமா பெண்கள் வீடு வீடா போய் ஓட்டு கேட்கணும். ஒவ்வொரு பூத்துக்கும் 5 பேர் போய் வீடு வீடா போய் பேசணும். நம்ம ஆல்ரெடி ஒரு மிஷின் கொடுத்திருக்கிறோம், அதை வீடு வீடா போய் இன்னைக்கு பாதி கூட முடிக்கல. 21 தொகுதியும் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், பாதி கூட முடிக்கல. ஆகவே இறங்கி போய் அந்த வீட்டுல போய் வீடு வீட உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணணும். சும்மா பேருக்கு போகும்போது நோட்டீஸ் அப்படியே கொடுத்துட்டு வரக்கூடாது, வீடு வீடாக போய் இருந்து பிரச்சாரம் பண்ணணும். நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறேன், அதெல்லாம் நம்முடைய பொறுப்பாக நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போக வேண்டும் தான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். அதை சொல்லி பேசிட்டோம். ஒவ்வொரு வாக்கு சாவடியும் குறைந்தது 400 வாக்குகளாக பதிவு செய்ய வேண்டும். அதுக்கு நீங்க பணியாற்ற வேண்டும். பூத் பகுதியில் உள்ள மகளிர் 5 நபர்கள் கொண்ட குழுவாக பிரிந்து வீடு வீடாக சென்று அமர்ந்து பேசி வாக்கள் சேகரிக்க வேண்டும். நமது ஆட்சியில் வழங்கிய நலத்திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களையும் நோட்டீஸ் மூலம் எடுத்து கூறி வாக்களை சேகரிக்க வேண்டும். அம்மன் வெற்றி பெற்றால்தான் மாநிலத்தின் திட்டங்கள் வரும், அதே போல மத்திய அரசு திட்டங்கள் வரும். 5 வருஷம் கோவை மாவட்டத்தை புறக்கணிச்சாங்க திமுக, மீண்டும் திட்டங்கள் வர அம்மன் அவர்களுக்கு இரட்டை அரசிடத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்கு சேகரிக்க வேண்டும். அந்தந்த பகுதியில் செய்யப்பட்ட அடிப்படை வசதிகள்
நலத்திட்ட உதவிகள் எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் பட்ட துயரங்களையும் வேதனைகளையும் வீடு வீடாக எடுத்துச் சொல்லி வாக்கு சேகரிக்க வேண்டும். போதைப் பொருள் நடமாட்டம், பெண்கள் பாதுகாப்பின்மை, பாலியல் தொல்லை மற்றும் சட்ட ஒழுங்கு எல்லாம் எடுத்துச் சொல்லணும். திமுகவின் பொய் வாக்குறுதிகள், சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, மளிகை பொருட்கள் விலை உயர்வு, அதே போல கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, இதெல்லாம் எடுத்து சொல்லி வாக்கு சேகரிக்க வேண்டும். நமது கழக தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு வழங்க உள்ள நலத்திட்டங்கள், நமது மாவட்டத்துக்குரிய வளர்ச்சி திட்டங்கள், துண்டு பிரச்சாரங்கள், தேர்தல் அறிக்கையை பார்த்திருந்தீங்கன்னா எடப்பாடியார் எப்படி இதுக்கு முன்னால் முதலமைச்சராக இருக்கும்போது அதிகமான திட்டங்கள் கொடுத்தாரோ, கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். அதே போல தேர்தல் அறிக்கையிலும் நிறைய திட்டங்கள் நமக்கு கொடுத்திருக்கார். அந்த திட்டங்கள் எல்லாம் உறுதியாக நாம் கொண்டு சேர்ப்போம் என்று நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். இந்த மாற்று கருத்து இல்லை. அதே போல எடப்பாடி முதலமைச்சர் ஆனதோ ஒவ்வொரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு, மகளிர் உரிமை 2,000, வீடு இல்லாதவருக்கெல்லாம் வீடு இல்லாதவருக்கு, இடம் இல்லாதவருக்கு இடம் வாங்கி வீடு கட்டி தரப்படும் சொல்லியிருக்காங்க. 5 பேரும் திமுக ஒரு வீடு கூட கொடுக்கல, நம்ம இருக்கும் நிறைய பேர் கொடுத்தோம். மீண்டும் நம்ம தான் வீடு கொடுக்க முடியும். நம்ம தான் மத்திய கூட்டணியில் இருக்கிறோம். எந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? பாரத பிரதமர் அவர்கள் நமக்கு தருவார், வாங்கி தர முடியும். அதே போல அம்மா சக்கர வாகனம் நிறுத்திட்டாங்க, மீண்டும் 5 லட்சம் தரப்போறோம். கல்வி கடன் ரத்து எடுத்து சொல்லுங்க. அதே போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரிட்ஜ், அம்மா இப்படி மிக்சி பேன் கேட்டு வருது போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரிட்ஜ் எடுத்து சொல்லுங்க. இன்னும் 3 சிலிண்டர், அதே போல முதியோர் உதவி தொகை 2,000, இப்படி எல்லாமே நீங்க எடுத்து சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இன்னும் பாத்தீங்கன்னா அது பரவாயில்ல, எல்லா வாக்கு குடும்ப அட்டையாளருக்கு விலையில்லா அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 சமையல் எண்ணெய் வழங்கப்படும் தெளிவா சொல்ல சொல்றாரு. எல்லாமே நிறைய எல்லா வாக்குறுதியும் நம்ம சொன்னா செய்வோம். திமுக மாதிரி சொல்லிட்டு செய்யாம நம்ம போறது இல்ல. ஆகவே இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். நிறைய வாக்குறுதிக்கு எல்லாமே நீங்க எடுத்து சொல்லணும். திமுக அரசு மீது உள்ள எதிர்ப்பு வாக்குகளை நம்ம பக்கம் திருப்பணும். எதிர்ப்பு நமக்கு தான் வரணும். புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு தெரியும் இல்லையா? விஜய் அவரு 10 நாளா அப்படியே வழியே வரல, இப்ப திரும்ப வந்திருக்காரு. ஆகவே மக்கள் அதை பொருட்டா நினைக்க மாட்டாங்க. வர்றாரு, திமுக கடுமையை வேற விமர்சனம் பண்ணிட்டு போயிடுறாரு. திமுக கடுமையை எதிர்க்க விமர்சனம் பண்ணாரு. என்ன கொள்கை உங்களுக்கு? திமுக விமர்சனம் பண்ணா எதிர்போட்டு பிரிஞ்சு போகணும், அப்ப திமுக வெற்றி பெறணும், இதுதான் கொள்கை. ஆகவே ஒரு ஓட்டு கூட மற்ற கட்சிக்கு போக கூடாது. அண்ணா திமுக அத்தனை ஓட்டுகள் வரும், அப்பதான் திட்டங்கள் வரும். பெண்களுக்கு பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னா அண்ணா திமுக கூட்டணிக்கு தான், இந்திய கூட்டணிக்கு தான் நீங்க வாக்குகள் வரணும். நீங்க சரியான முறையில மற்ற எந்த கட்சிக்கு போட்டாலும், குறிப்பா விஜய் அவருக்கு ஓட்டு போட்டா சினிமா வேற, சினிமாவை கேமரா முன்னாடி நடிக்கிறது வேற. ஆனா தனிப்பட்ட கட்சிக்கார் 41 பேர் இன்னைக்கு நெரிசல்ல விழுகிறாங்க. உடனே அவர் போயிட்டு இதுவரை கரூருக்கே போல. எத்தனை பேர் இன்னைக்கு உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டல் இதுவரை மருத்துவமனைக்கு போனாரா? ஆகவே சொந்த கட்சியை காப்பாற்ற முடியல, மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? சிந்தித்து பாருங்க. நம்முடைய இளைஞர்களுக்கும், குறிப்பா நம்முடைய சில பெண்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. சினிமா வேற, நிஜ வாழ்க்கை வேற. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்தார்னா அற்புதமான தலைவர். மக்கள் நேசித்தார்கள், மக்களை அவர் நேசித்தார். திமுக இருந்து திமுக ஆட்சிக்கு வருது புரட்சி எம்ஜிஆர் தான் காரணம். தலைவர் வீட்டுக்கு எப்ப போனாலும் யாரையும் சாப்பிடாம அனுப்ப மாட்டாரு. சத்துவ திட்டம் கொண்டு வந்தார். இன்னைக்கு இலவச வேஸ்ட் அற்புதமான திட்டம் இருக்கிறவர்கள் வெற்றி பெற்றார். எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. ஆகவே இன்றைக்கு அவர்கள் எந்த காலத்தில் எந்த தொகுதி வெற்றி வர போறதில்லை. ஆனால் இன்னைக்கு எதிர்ப்போட்ட பிரிச்சு திமுக சப்போர்ட் பண்ணிடுவாங்க. நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போய் எடுத்து சொல்லணும். ஆகவே அத்தனை ஓட்டுகளும் இரட்டை சின்னத்துக்கு அன்பு அம்மனை தான் வரணும். பாத்துங்க, 85 வயதுக்கு மேல் உள்ள முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க அனுமதி அளித்துள்ளனர். அவர்களை
நம்முடைய வாக்காக மாற்ற வேண்டும். மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள், வெளியூர் சென்றவர்கள் வாக்களை கண்காணித்து இன்றைக்கு வாக்குப்பதிவு நாளன்று காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து வாக்களிக்க வேண்டும். இறுதி வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களை நேரடியாக சரிபார்த்து தனி நோட்டு புத்தகத்தில் எழுதியோ அல்லது நகல் எடுத்தோ அதெல்லாம் சரிபார்த்து பணியாற்ற வேண்டும். அதே போல பூத் ஸ்லிப் அனைத்து வாக்காளருக்கு போய் சேரணும். இந்த அதிகாரிய கடைகள் பூத் ஸ்லிப்பை தரமாட்டாங்க, அதை கண்காணிக்க வேண்டும். பூத் கமிட்டி சேர்ந்தவர், கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் தான். இன்னொரு முக்கியமா, திமுக கள்ள ஓட்டு போடுறதுல அவங்க எக்ஸ்பர்ட், அதை தடுக்க வேண்டும். பாத்துக்குங்க. கள குடும்ப வாக்குகள், நமது ஆதரவு வாக்குகள், நடுநிலை வாக்குகள் காலை முதல் மதியத்துக்குள் பதிவு செய்யப்படதா என்று கண்காணிக்க வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். வாக்களிக்க வராதவர்களை கண்டித்து தொடர்பு கொண்டு உடனடியாக வாக்களிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள். அதே போல நம்முடைய கழகத்தை சேர்ந்தவர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா அம்மன் சொல்லிருக்கார், ஒரு எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றிருக்கார். அதே போல நம்ம மேயர் இருந்திருக்காங்க, மண்டல தலைவர் இருந்திருக்காங்க, கவுன்சிலர் இருந்திருக்காங்க. திமுக ஆட்சியில தெரியும், உள்ளாட்சி தேர்தல் வந்தது, என்ன பண்ணாங்க, கொள்ளுக்கு காமிச்சிட்டு எல்லாத்தையும் வெற்றி பெற்றாங்க. ஆனா அந்த கவுன்சிலர்கள் அதுக்கப்புறம் ஏதாவது பண்றாங்களா மாநகராட்சியில? இன்னைக்கு மாநகராட்சி ஒரு கேவலமான மாநகராட்சியா இருக்கு. பாய் மாநகராட்சி முழுமையா தெற்கு முழுவதும் மாநகராட்சிக்கு உட்பட்டது. டிரைனேஜ் எடுக்கிறது இல்ல, கொசு மருந்து அடிக்கிறது இல்ல, எந்த வேலையுமே செய்யறதில்லை மாநகராட்சி. திருவாணி குடிநீர் கூடுதலா பண்ணி கொடுத்தோம். 3ஆம் கூட்டுக்குடி திட்டம் நான் தான் அதுக்கு அமைச்சா இருந்தேன். எடப்பாடி கொண்டு வந்தோம். டிஸ்ட்ரிபியூஷனே பண்றது சரியா, குடிநீரே சரியா கொடுக்கறது இல்ல. மோசமான மாநகராட்சி. எந்த கவுன்சிலர் வர்றதில்ல. நம்முடைய கவுன்சிலர், முன்னாள் கவுன்சிலர் தான் போய் சொல்றாங்க. நம்முடைய பிரதமர் கூட இருக்கு. அப்படி நம்முடைய எதிர்கட்சி மாநகராட்சி மாவட்ட தலைவர். ஆகவே இன்னைக்கு அவங்க ஜெயிச்சாலும் காணாம போயிருவாங்க. நம்முடைய கூட்டணி கட்சி, நம்மளை சேர்ந்த கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் மக்களுக்கு பணியாற்றுவாங்க. மக்களுக்கு நல்லா தெரியும். அம்மன் வெற்றி பெற்ற பின்னால் உடனடியாக எடப்பாடி முதலமைச்சர் வந்த பின்னால் உடனடியாக மாநகராட்சி தேர்தல் வரும், உள்ளாட்சி தேர்தல் வரும், கூட்டுறவு சங்க தேர்தல் வரும். இதே போல இந்த கூட்டணி நம்ம எல்லாருமே, நீங்க எல்லாரும் அடுத்து அந்த பதவியில் அமர வேண்டும். அது ஒற்றுமையா இருந்து நாம் பாடுபட வேண்டும். முதலில் சட்டமன்றத்தை பிடிப்போம், எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவோம். அதுக்கப்புறம் மத்தியில் நம்ம இருக்கிறோம், மாநிலத்தில் நம்ம, உள்ளாட்சியில் நம்ம தான். நம்ம மேயரா வருவாங்க, மண்டல தலைவராக வருவாங்க, கவுன்சிலர் வருவாங்க, கூட்டுறவு சங்கத்தில் வருவாங்க. ஒற்றுமையாக பாடுபடுவோம். இந்த தேர்தலை பொறுத்த தெற்கு தொகுதியில அம்மனுடைய வெற்றி உறுதி. இப்பிருந்து நீ கடுமையாக பாடுபட வேண்டும், கடுமையாக ஒவ்வொருத்தரும் பாடுபட வேண்டும். கண்டிப்பாக இரட்டை இலை அம்மன் அவர்கள் 50,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும், வெற்றி வைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளருக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி விடுவது. நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய வெற்றி வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுனன் அவர்களுக்கு நம்முடைய கழகத்தின் தலைவர் நிலைய செயலாளர் சாதனை செம்மல் அருமையண்ணன் மாண்புமிகு SP வேலுமணி அவர்கள் சால்வையில் வைத்து சிறப்பித்தார்.